ஃபினான்ஸ் வித் வீரா பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் நிகழ்கால கோடீஸ்வரர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இந்த கோடீஸ்வரர்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லும்பொழுது நீ ஏன் 5க்கும் 10க்கும் பிச்சை எடுக்கிற, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்கிற அப்படின்லாம் சில பேர் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக இது ஒரு மோட்டிவேஷனலுக்காக சொல்கிற விஷயமே தவிர நான் கோடீஸ்வரனா இல்லையா அப்படிங்கிறதுக்கு கிடையாது. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் நாளைக்கே கோடீஸ்வரர் ஆகலாம். அதாவது என் வீடியோ பார்த்ததுனால நான் சொல்ல வரல. பொதுவாக நீங்கள் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணும்போது அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அண்ட் சில பேர் ஏற்கனவே அந்தளவுக்கு கார்பஸை சேர்த்து வச்சிருக்கலாம். ஓகேவா? அந்த ரெண்டு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ETF, கோல்டு ETF வர்சஸ் சில்வர் ETF அப்படிங்கிறத பற்றி பார்க்கலான்னு ஒரு பிளானு. ஏன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ரொம்ப எளிமையாக பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ETF இன்வெஸ்ட்மெண்ட். அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். 2020 நீங்கள் அசீவ் பண்ணிக்கங்க. 2020 ஒரு 1 லட்ச ரூபாயை நீங்கள் கோல்டு ETFல போட்டிருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி அது 2,30,000 35,000 அந்த ரேஞ்சில் வளர்ந்துருக்கும். ஸோ நான் சொல்கிறது 2020. ஆனால் சில்வர் ETFல அதே பீரியடில் போட்டிருந்தா என்ன அப்படிங்கிற கொஸ்டினை இந்த இடத்துல நம்ம கேட்க முடியாது. ஏன்னா கோல்டு ETF லான்ச் பண்ணது 2007லேயே பண்ணிட்டாங்க. பட் சில்வரையும் இந்த மாதிரி ETFக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற கான்செப்டை ஒர்க் அவுட் பண்ணி 2022 ஃபெப்ரவரியில் தான் சில்வர் ETFை லான்ச் பண்ணாங்க. ஸோ 2022 ஃபெப்ரவரியில் லான்ச் பண்ண அந்த டேட்லையோ இல்லை அந்த ஃபெப்ரவரி மாதத்துலையோ நீங்கள் அதே மாதிரி ஒரு 1 லட்ச ரூபாய் தூக்கி சில்வர் ETFல போட்டிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அதனுடைய வேல்யூங்கிறது 2,34,000 கிட்ட இருக்கும். ஓகேவா? அப்போது 2020 இருந்து 2025 அக்டோபர் வரைக்கும் கோல்டு என்ன ரிட்டனை கொடுத்துருக்கோ அதே அளவுக்கு ஈக்குவலான ரிட்டனை 2022 2025 அக்டோபர் வரைக்குமே சில்வரும் கொடுத்துருக்கு. ஸோ 2 வருஷம் கிட்டத்தட்ட அதில் மைனஸ் ஆகுது. ஓகேவா? 3 வருஷத்தில் சில்வர் இந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் டோட்டலாக ஒரு 5.5 வருஷத்தில் கோல்டு சில்வர் எந்த அளவுக்கு கொடுத்தோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்கு. அதாவது சில்வர் அளவுக்கு கோல்டு பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் கோல்டு சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏறிக்கிட்டு இருந்துச்சு. அதற்கான ரீசன்ஸ் நிறைய இருக்குது. ட்ரம்ப்புடைய பாலிசியாக இருக்கலாம், வேர்ல்டு முழுக்க இருக்கக்கூடிய அன்சர்டனிட்டி அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த கோல்டு மேலே இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஆசை அதிகப்படுத்துச்சு, இல்லை கவனத்தை அதிகப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2022 இருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டு ETF கொடுத்த ரிட்டர்ன் 130% மேலே இருக்குது. அண்ட் இதனுடைய CAGR 26% மேலே இருக்குது. அப்போ வரக்கூடிய காலங்கள்லையும் இதே மாதிரி சில்வர் ETF சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவான், கோல்டை அடித்து தூக்கிட்டு சில்வர் ETF தான் மல்டி பேக்கராக மாறுவான், நல்ல ரிட்டர்ன் கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இந்த ETF இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் ரொம்ப போட்டு மண்டையை குழப்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே ஜஸ்ட் லைக் தட் ஒரு டிமார்ட் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நேராக போயிட்டு நீங்கள் ஒரு கோல்டு ETFயோ சில்வர் ETFயோ வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்டில் போடும்போது நிறைய விஷயங்களை கவனிக்க வேண்டியிருக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல் ETFை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்களை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். ஒரு ஃபண்ட் ஹவுஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபண்ட் ஹவுஸுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் என்ன இருக்குது, அதிகமாக அசட்டை மேனேஜ் பண்ணுறாங்களா இல்லை கம்மியாக மேனேஜ் பண்ணுறாங்களா இல்லை மாடரேட்டராக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு அதிகமான அசட்டை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. அடுத்தது ஒரு ETF உடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன இருக்குது, அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஓகேவா இல்லை அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்த 3வது பாயிண்ட் என்னென்னா ட்ராக்கிங் எரர். ட்ராக்கிங் எரர் அப்படிங்கிறது அந்த ETF எந்த பெஞ்ச்மார்க்கை அடிப்படையாக வச்சு இருக்கோ அந்த பெஞ்ச்மார்க்குக்கும் இந்த ETF-மான கேப்புங்கிறது எவ்வளோ இருக்குது, எந்த அளவுக்கு அதை ட்ராக் பண்ணுது கரெக்டாக அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அந்த ட்ராக்கிங் எரர் ரொம்ப தூரமாக இல்லாமல் கிட்ட இருக்கிற மாதிரி க்ளோஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கங்க. கோல்டு ETF பெஸ்ட்டா சில்வர் ETF பெஸ்ட்டா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படின்னா கோல்டுக்கும் சில்வருக்குமான டிஃப்ரென்சஸ் என்ன இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அது ஈஸியாக இருக்கும். இப்போது கடந்த 10 வருடங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ப்ரைஸ் கிட்டத்தட்ட 175% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட்டு 10 இயரில் நான் சொல்கிறேன். அடுத்தது சில்வர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 245% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் 10 இயரில். அப்போ கோல்டு அதிகமாக உயர்ந்திருக்கா சில்வர் அதிகமாக உயர்ந்திருக்குன்னு பார்த்தா சில்வர் தான் அதிகமாக உயர்ந்திருக்கு. அப்போ சில்வர் தான் பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணிடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியும் பண்ணக்கூடாது. அதில் சில விஷயங்களை கவனிக்க வேண்டியிருக்கு. அது என்னென்னா ஃபஸ்ட்டு ரெண்டுமே ஒரு முக்கியமான கமாடிட்டி. ஆனால் கோல்டுடைய பயன்பாடு என்ன சில்வருடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறது ஒரு முக்கியம். கோல்டை பொறுத்த வரைக்கும் அது ஆபரணமாக பயன்படுத்தப்படுது, நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது. ஆனால் சில்வர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அதிகமாக இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனுக்காக பயன்படுது. நிறைய கம்ப்யூட்டர் தயாரிக்கிறதுக்கு, நிறைய மெஷினரிஸ் தயாரிக்கிறதுக்கு, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸுக்கு அது பயன்படுது. இப்போ ஒரு கார் தயாரிக்கணும், லாரி தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு சில்வருடைய தேவை இருக்குது. ஆனால்
கோல்டு அப்படிப்பட்டதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ கோல்டில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, அது வந்து எந்த காலத்துலையுமே ஒரு மிகப்பெரிய அசட்டாக மதிக்கப்படுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம், எப்போயெல்லாம் அன்சர்டனிட்டி வருதோ அப்போ கோல்டு மட்டும்தான் நம்பிக்கையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம பணத்தை கோல்டாக தான் வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கோல்டாக மாற்றி வச்சுக்கிறாங்க. இன்னொரு விஷயம், டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுதா வீக்கன் ஆகுதா அப்படிங்கிறதையும் வந்து கோல்டு ஒத்து கவனிக்குது. இது எல்லாமே இன்டர்லிங்க்டாக இருக்குது. ஆனால் சில்வருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சில்வரை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பூம் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் சில்வருடைய தேவை அதிகமாக இருக்கும், சில்வருடைய டிமாண்ட் அதிகமாக இருக்கும். இண்டஸ்ட்ரி பூம் ஆகலை, அதாவது க்ரோத்து கிடையாது, ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு கண்ட்ரியுடைய ஜிடிபி குறையுது, வேர்ல்டு முழுக்கவே வந்து ப்ரொடக்ஷன் குறையுது அப்படின்னா அந்த டைமில் சில்வருடைய தேவைங்கிறது குறையும், டிமாண்ட் வந்து குறையும். ஓகேவா? ஸோ இது வந்து முக்கியமான விஷயம். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, கோல்டை பொறுத்த வரைக்கும் அதில் வொலாட்டிலிட்டி அதிகமாக இருக்காது. அந்த மொமெண்ட் வந்து லைட்டாக கரெக்டாக திருப்பி பிக்கப் ஆகும், இல்லை ரொம்ப மேலே போணுச்சு அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் கரெக்டாகி மீடியமாக போகும். அதே மாதிரி தான் போயிட்டுருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, கோல்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ராகுல் டிராவிட் மாதிரி ப்ளே பண்ணும். ஓகே, எப்பயுமே நம்ம வந்து அதை நம்பலாம். ஆனால் சில்வர் எடுத்துக்கிட்டுன்னு வச்சிங்களேன், சில்வர் வந்து ரோஹித் சர்மா, கோலி அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எல்லா மேட்ச்லையும் விளையாடுமா அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன் இந்த இடத்துல ராகுல் டிராவிட்டை கூட்டிகிட்டு வரும், அவர் தான் ரிட்டையர் ஆகிட்டார் அப்படின்னு பார்த்தா, ராகுல் டிராவிட் அளவுக்கு ஒரு பிளேயர் வந்து மறுபடியும் இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதனால தான் திருப்பி கோல்டோட அவரை சம்மந்தப்படுத்தி நம்ம சொல்ல வேண்டி இருக்குது. ஓகே, ஆனால் நீங்கள் சில்வருடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து யார் கூட வேணாலும் கம்பேர் பண்ணலாம். ஈவன் ஏபி டிவிலியர்ஸ் கூட நீங்கள் கம்பேர் பண்ணலாம், அது தப்பே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரலான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. அதாவது இன்றைக்கி போடுற பணத்தை 5 வருஷம் கழிச்சு எடுக்க போகிறீங்க, 5 வருஷம் இந்த ஒரு பர்டிகுலர் தேவைக்காக எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது சேஃப். இந்த பணம் என்கிட்ட இன்றைக்கி இருக்குது, இன்றைக்கி ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ என்கிட்ட இருக்குது, இந்த பணம் வந்து அடுத்த 5 வருடங்களும் எனக்கு தேவை கிடையாது, அந்த பணம் எவ்வளோ உயர்ந்தாலும் எவ்வளோ கம்மியானாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. அதாவது ஒரு 60% கிட்ட எனக்கு ரிஸ்க் எடுக்கிறது ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை கொண்டு போய் நீங்கள் சில்வர் இடிஎஃப்ல போடுறது நல்லது. ஓகே, இப்போ எந்த இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், அதை எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு கம்பேரிட்டிவ் சார்ட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நம்ம என்ன பண்ணுறோம்னா, நிப்பான் இந்தியா இடிஎஃப் கோல்டு பீஸ் எடுத்துக்கிறோம், HDFC கோல்டு இடிஎஃப் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் SBI கோல்டு இடிஎஃப், ICICI ப்ரூடென்ஷியல், கோட்டக். ஸோ இந்த 5 இடிஎஃப்பையும் நம்ம இப்போ கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, நெட் அசெட், அதாவது எவ்வளோ அசெட் இவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிப்பான் இந்தியா 23,000 கோடிக்கு மேலே வச்சிருக்காங்க. மற்றது HDFC 11,000 கோடி, SBI 9,000 கோடியாக இருக்குது, ICICI 8,000 கோடிக்கு மேலே இருக்குது, கோட்டக் 8,000 கோடிக்கு மேலே வச்சுருக்காங்க. ரிட்டர்ன் நீங்கள் பாருங்கள், அதாவது எப்போ லான்ச் பண்ணாங்களோ லான்ச்லேருந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது அடுத்தது நம்ம பார்க்குறோம். நிப்பான் இந்தியா ETF வந்து அதோடைய ஃபண்ட் ஏஜ் வந்து 18 வருடங்கள் 6 மாதம் ஆகுது. 18 வருஷம் முன்னாடி லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அதோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 13.45% இருக்குது. HDFC கோல்டு ETF லான்ச் பண்ணி 15 வருஷத்துக்கு மேலே ஆகுது, அது 12% கொடுத்துருக்கு. அடுத்தது SBI கோல்டு ETF 16 இயர்ஸுக்கு மேலே ஆகுது, 16 இயர்ஸ் 4 மந்த்ஸ் ஆகுது, அது வந்து 12.46% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அடுத்தது ICICI ப்ரூடென்ஷியல் 15 வருடம் ஆகுது, 15 வருடத்தில் 11.78% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கோட்டக் ETF எடுத்துக்கிட்டிங்கன்னா 18 வருடங்கள் 2 மாதம் ஆகுது, ஆனால் அதனுடைய ரிட்டர்ன் வந்து 14.25% இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இந்த இடிஎஃப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு அந்த ஃபண்டு மேனேஜருக்கு நீங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ 0.80% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கும்போது 100 ரூபாய்க்கு 80 பைசாவை அவருக்கு நீங்கள் கமிஷனாவோ சம்பளமாகவோ கொடுக்குறீங்க. ஓகேவா? ஸோ நிப்பான் இந்தியா ETF கோல்டு பீஸில் வந்து 0.80% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது. இருக்கிறதுலே இதுதான் ஹையஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கிறது. ஓகேவா? ஆனால் லோவஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ICICI ப்ரூடென்ஷியல் ETF இருக்குது. பட் நிப்பான் இந்தியா ETF கோல்டு பீஸ் வந்து ஹையஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருந்தாலும் அதிகமான அசட்டை வச்சிருக்கக்கூடிய கம்பெனியாக இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்குது. ஓகேவா? இந்த ETF இருக்குது, 23,000 கோடிக்கு மேலே வச்சிருக்காங்க. ஏற்கனவே நான் சொன்னேன், ஒரு ETFல இன்வெஸ்ட் பண்ணும்போது 3 விஷயங்கள் பார்க்கணும். அதாவது அந்த கம்பெனியுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பெருசாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கவனிச்சிக்கங்க. அடுத்தது இந்த சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயர் டு டேட், அதாவது போன வருஷம் இதே நாள்லேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 10 வருடத்தில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த சார்ட்டில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சில்வர் ETFக்கு ஒரு கம்பேரிசன் பண்ணுறோம். மிரே அசட் சில்வர் ETF, நிப்பான் இந்தியா, ICICI ப்ரூடென்ஷியல், கோட்டக் சில்வர், HDFC சில்வர், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். மிரே அசட்டுடைய நெட் அசட் பார்த்தீங்கன்னா 207 கோடி. ஏன்னா இவங்க ஸ்டார்ட் பண்ணியே 2 வருஷம் தான் ஆகுது, அதனால 207 கோடி தான் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இருக்குது, நெட் அசட் வச்சிருக்காங்க. அடுத்தது நிப்பான் இந்தியா சில்வர் ETF உடைய நெட் அசட்
அசெட் வந்து 10,850 கோடிக்கு மேலே இருக்குது. ஸோ இதில் ஹையஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா சில்வர் ETF தான். ஏன்னா இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு பயனீர் பிளேயராக இருப்பாங்க. நிப்பான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோல்டு ETF இருந்தாலும் அவங்க தான் வந்து முதல்ல முன்னாடி லான்ச் பண்ண ஒரு கம்பெனியாக இருப்பாங்க. அண்ட் சில்வர் ETFலையும் February மாதமே லான்ச் பண்ணாங்க நினைக்கிறேன் 2022. ஸோ ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண கம்பெனி இது. அதனால் 3.8 மாதங்கள் ஆகுது ஃபண்ட் ஏஜ். ஓகேவா? அதனால இவங்ககிட்ட வந்து நெட் அசெட் அதிகமாக இருக்குது. அடுத்தது ஒவ்வொரு ஃபண்டுடைய ரிட்டர்ன் இப்போது லான்ச் டேட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா மிரே அசட்டுடைய ரிட்டர்ன் வந்து 34.19% ஆயிருக்கு. நிப்பான் இந்தியாவுக்கு 25 இருக்குது. அதாவது பாருங்கள், மிரே அசட் வந்து 2 வருஷம் 3 மாதம் தான் ஆகுது ஃபண்ட் ஏஜ். ஆனால் ரிட்டர்ன் வந்து 34.19% கொடுத்துருக்கு. நிப்பான் இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 year 8 month ஆகுது. பட் ரிட்டர்ன் வந்து 25.89% தான் கொடுத்துருக்கு. ஸோ அதை விட இது கம்மியாக இருக்குது, 10% கிட்ட கம்மியாக இருக்குது. அடுத்து ஐசிசி ப்ருடென்ஷியல் ETF பார்த்தோம்னா 3 year 8 month ஆகுது. அதாவது நிப்பான் இந்தியாவும் ரெண்டும் ஒரே வயசு, இரட்டை குழந்தைகள். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 24.75% கொடுத்துருக்காங்க. இது எதை காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபண்டு முன்னாடியே வந்துருச்சு ஆனால் கம்மியான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, இந்த ஃபண்டு லேட்டாக தான் வந்துச்சு அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. சின்ஸ் இட்ஸ் லான்ச் அப்படின்னு வரும்பொழுது அந்த டைமில் சில்வர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. இடையில சில்வர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ரீசெண்ட் டைமில் கடந்த 6-7 மாதத்தில் தான் ரொம்ப டாப்பில் போயிடுச்சுல்ல. அதனால இந்த பெர்ஃபார்மன்ஸுடைய டிஃப்ரென்ஸ் தெரியுது தவிர இந்த ஃபண்டுக்கும் அந்த ஃபண்டுக்கும் ரிட்டர்ன் வர்றதுல பிரச்சனைலாம் கிடையாது. ஓகேவா? அதை நீங்கள் மைண்டில் வச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கோடக் சில்வர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.9 year அதனுடைய ஃபண்ட் ஏஜ். இதனுடைய ரிட்டர்ன் வந்து 30% மேலே இருக்குது. இதில் ஹையஸ்ட்டுன்னு பார்த்தா HDFC சில்வர் தான். அவங்க வந்து 38.76% கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் வந்து நம்ம கவனிக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஒர்க் ஆகும். அதாவது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு க்ரோ ஆகுதோ அதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன பர்சன்டேஜ் போகுது அப்படிங்கிறத வச்சியும் லைட்டாக உங்களுடைய ப்ராஃபிட் குறையும். ஓகேவா? அதனால தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்க சொல்கிறது. ஸோ இதில் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக வச்சு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஃபண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா சில்வர் ETF தான். 0.56% இவங்க வச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்தடுத்துல 0.45 அப்படின்னு கோட்டக் அண்ட் HDFC இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐசிசி ப்ருடென்ஷியல் வருது. அடுத்து இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா ETF உடைய 3 year ரிட்டர்ன். ஏன்னா 3 yearக்கு மேலே ரிட்டர்ன் என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது. லான்ச் பண்ணியே 3 வருஷம் தான் ஆகுது அப்படிங்கிறதுனால ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம், இந்த அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கணும், லோவாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரீசன் சொன்னேன் இல்லையா? அது எதுக்காக அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அதிகமாக இருக்கும்பொழுது அது கம்பெனி மேலே மக்கள் வச்சிருக்க நம்பிக்கை, கம்பெனி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ எப்போவுமே நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணும்போது ஒரு கம்பெனி பெரிய கம்பெனியாக அப்படிங்கிறத பார்ப்போம்ல, அதனால் அந்த பேராமீட்டரில் அதை நீங்கள் டிக் பண்ணிக்கங்க. ஓகேவா? இது வந்து ஒரு பெரிய அசட்டை மேனேஜ் பண்ணக்கூடிய பெரிய அளவில் இருக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துங்க. அது வந்து சேஃப். இதில் எந்த வகையில் ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்மியான அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ETFல போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா திடீர்னு நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறீங்க, அர்ஜென்ட்டாக உங்களுக்கு பணம் தேவைப்படுது. அந்த டைமில் உங்களுக்கான பிட்டர் இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதற்கான வாய்ப்பு சம்டைம்ஸ் கம்மியாக இருக்கும். நீங்கள் விற்கணும்னு நினச்சா விற்க முடியாது. ஏன்னா வாங்குறது யாராவது ஆள் இருக்க மாட்டாங்க அதில், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஹையஸ்ட் லெவலில் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ETFல வந்து அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ட்ரேடிங் வந்து அதிகமாக நடக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்போ வந்து நம்ம ஈஸியாக விற்க முடியும். ஓகேவா? அதனால் அது ஒன்று. அடுத்த இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு ETF வந்து இருக்குது, அந்த ETFல அதிகமான அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இல்லை, பெரிய அளவில் அது பெர்ஃபார்ம் பண்ணலை, ஆனால் அது வந்து ஒரு கோல்டு ETFாவோ இல்லை சில்வர் ETFாவோ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கம்பெனி என்ன பண்ணும், இந்த ETF எதுக்கு ஓடாத கடை எதுக்கு நடத்திக்கிட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு கூட நினைக்கும். ஏன் க்ளோஸ் பண்ணலாம் நினைக்கிது? நிறைய பேர் உள்ளே வந்து ETF வாங்கினா தான் நீங்கள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பே பண்ணுவீங்க. அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பே பண்ணால் தான் கம்பெனிக்கு வந்து அதிலேருந்து ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும், அவங்களுக்கு அது சார்ஜஸ். அப்போ இதெல்லாம் இல்லைன்னா எதுக்கு அதை நடத்தணும், தேவையில்லைல்ல. அந்த மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து வேற ஒரு ஃபண்டுக்கு நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். அவங்களே அதற்கான வழிமுறைகளை சொல்லுவாங்க. அப்போ அதுக்கான மைனர் சார்ஜஸ் ஏதாவது போகும், இந்த மாதிரியான ரிஸ்க் இருக்கும். அதனால தான் இதை வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. அப்படி வந்து ஒரு ETFை க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டக்குன்னு காலையில் சொல்லிட்டு மத்தியானம் க்ளோஸ் பண்ணுறலாம் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. முறையான அறிவிப்பு வரும், செபி அதுக்கு வந்து அனுமதிக்குது. முறையான அறிவிப்பு கொடுத்துட்டு இந்த காரணத்தினால நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம், இதிலேருந்து இவ்வளோ நாள் உங்களுக்கு டைம் பீரியட் கொடுத்துருக்கோம், ஒரு மாதமோ 2 மாதமோ டைம் பீரியட் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய அசட்டை விற்றுக்கலாம், இல்லைனா வேறு ஒரு ஃபண்டுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாமே கொடுப்பாங்க. அதாவது உங்களுக்கு பிளான் கிடையாது, அந்த டைமில் வந்து அவங்க நிர்பந்தத்தினால நீங்கள் விற்கிற மாதிரி இருந்தால் கூட அது ஷார்ட் டர்மா லாங் டர்மா அப்படின்னு பார்த்தா அந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸை நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் போகும்போதே சேஃபான இடத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்கு மட்டும் தான், சஜஷனும் ஒரு விஷயம் கொடுக்குறதா இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணிருக்க இந்த ஃபண்டெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் நல்லா ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.